கவின் டேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். ஒரு 400 to 600 மீட்டர் மெயின் ரோடில் வந்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம். இந்த ஸ்ட்ரீட்லேயே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில்ட் +3 பில்டிங் கட்டியிருக்காரு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராப்பர்ட்டி தான். 26-30 அடி ரோடு மாதிரி தான் தெரியுது பார்க்குறது உங்களுக்கு. 30 feet ரோடு வரும். பட் இப்போதைக்கு காம்பவுண்ட்லாம் போட்டாலும் ஒரு 26 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்க வந்துடுற ப்ராப்பர்ட்டி. ஓல்டு ப்ராப்பர்ட்டி, பழைய வீடு, டெமாலிஷ் கண்டிஷன் தான். சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி தெருக்கூத்து இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வந்து ஒரு 20-24 ஃபீட்டுக்கு தெருக்கூத்து இருக்குது. ஓல்டு ஹவுஸ் தான். MMD அப்ரூவல் இருக்குது இந்த ஏரியாவுக்கு. அண்டர் கிரவுண்ட் EB இருக்கக்கூட ஒரு ஏரியா தான். இதில் என்னென்னா ஆஃபாகவும் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃப் கிரவுண்டும் கொடுக்குறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்குறது தெருக்கூத்து இருக்கிற லைனில் தான் கொடுக்குறாங்க. சவுத் ஃபேஸிங் தெருக்கூத்து வரும். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. டோட்டலாக ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக நீங்கள் எடுத்திங்கன்னா 4.5 crore சொல்கிறாங்க. நெகோஷியபிள் இருக்குது. அது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. ஆனால் ஆஃப் எடுக்கும்போது 2.5 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. அது வந்து நார்மல். ஏன்னா ஆஃப் கிரவுண்ட் வந்து சிட்டிக்குள்ளே கிடைக்காது. இங்கேருந்து 20க்கு 60 கிடைக்கும். 20க்கு 60 ஆஃப் கிரவுண்டாகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு அவங்க ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இந்த மாதிரி உங்களை ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ தான் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலை ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.